வெல்கம் டு மீனாவின் கைமணம். இன்றைக்கி நைட்டு டின்னர் ரெசிபிக்கு நான் சிகப்பு அவுல் வச்சு ஒரு உப்புமா தான் பண்ணியிருந்தேன். ஒரு டம்ளர் சிகப்பு அவுல் எடுத்து நல்லா கழுவிட்டு வாஷ் பண்ணிட்டு ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊற வச்சுருந்தேன். ஊற வச்சுட்டு கொஞ்சம் கேரட்டு, கொஞ்சம் ஒரு பெரிய வெங்காயம், ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு 4-5 பீன்ஸ் நறுக்கியிருந்தேன், கொஞ்சம் இஞ்சி துண்டு, ஒரு 4 முந்திரி பருப்பு, கொத்தமல்லி இலை அவ்வளோ நல்லா ஊற வச்சுட்டு கொஞ்சம் உப்பு தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. கொஞ்சம் மஞ்சப்பொடி, நான் ஒரு அரை ஸ்பூன் நெய்யில் வதக்கிட்டு வெங்காயம், உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீன்ஸு எல்லாம் ரொம்ப எண்ணெய் சேர்க்கல. வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லது, சுகர் பேஷண்ட்டுக்கும் ரொம்ப நல்லது. ஒரு தடவை இந்த மாதிரி ஸ்கூல் விட்டு குழந்தைங்க வந்தாலும் அவங்களுக்கு ஒரு டிஃபன் மாதிரியும் பண்ணி கொடுக்கலாம். அது ஒரு ஹெல்த்தியான ரெசிபி. ஒரு 5 நிமிஷத்தில் டக்குன்னு அவ்வளோ ஊற வைக்க வேண்டியது மட்டும்தான் 20 நிமிஷம். மற்றபடி ஒரு 5 நிமிஷத்தில் நல்ல காய்கறி, பீன்ஸு, கேரட், வேறு குடமிளகா, உங்கள்கிட்ட வேறு என்ன காய் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. பட்டாணி இந்த மாதிரி இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ் பட்டாணி கிடச்சாலும் ரொம்ப நல்லது. கூட ஒரு கைப்பிடி நிறைய தேங்காய் பூவும் போட்டிருந்தேன் நான். நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அவல் உப்புமா ரொம்ப ஒரு ஹெல்த்தியானதும் கூட. அது காய்கறி சேரும்போது நம்மளுக்கு ஒரு ஃபுல் இதாக இருக்குது. கூட ஒரு வாழைப்பழம் இருந்துச்சு, அதை எடுத்துக்கிட்டோம். கூட கொத்தமல்லி தழை கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, அதையும் கொஞ்சம் தூவிட்டு, உங்களுக்கு உரப்பு வேணுன்னா மிளகாப்பொடி போட்டுக்கோங்க. நான் கொஞ்சோண்டு மிளகு தூள் மட்டும் போட்டிருந்தேன். இறக்குறப்ப எல்லாம் நல்லா வதக்கிட்டு காய் வெந்துட்டு லைட்டாக ஒரு அரை ஸ்பூன் மிளகும் ஜீரகமும் சேர்த்து அந்த தூள் மட்டும் போட்டிருந்தேன். அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் மீனாவின் கைமணத்தை கொஞ்சம் ஹைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு என்கரேஜ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.